أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل ننبئكم بالأخسرين أعمالا الذين ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسنون أنهم يحسنون صنعا صدق الله العلي العظيم. எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹுடைய அன்பும் அருளும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய கிருபையினால் அவனுடைய இல்லமான இந்த மதரசாவில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்த்தது போல் அல்லாஹு தஆலா முத்தகீன்களுக்கு தயார் செய்து வைத்துள்ள அந்த சொர்க்கத்தில், அதிலும் குறிப்பாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்திலும், அதிலும் குறிப்பாக நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் பிரவேசிக்கக்கூடிய நன்மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். நாம் எதை கேட்டோமோ எதை கேட்க இருக்கிறோமோ அதனை நமது உள்ளத்தில் உள்வாங்கி அதை நமது வாழ்விலும் செயல்படுத்தி அதை நாம் மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் எதை பற்றி நம்ம பார்த்தோம்? துல்கர்னைனி குறித்து பார்த்தோம். மாஷா அல்லாஹ். சரி, இன்னைக்கு நாம இன்ஷா அல்லாஹ் எதை குறித்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, சுவனத்திற்கு சுலபமாக செல்லும் பெண்கள். சுவனத்திற்கு சுலபமாக செல்லும் பெண்கள், இது என்ன அர்த்தம்? சொர்க்கத்துக்குள்ள ஈஸியா பெண்கள் போயிடலாம், அவ்வளவுதான். அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் இல்லையா, சொர்க்கம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வது பொதுவான விஷயம். உங்களுக்கு நான் ஈஸியா சொர்க்கத்தை கொடுத்துருவேனான்னு கேட்கிறான். பட் ஆண்களை விட இந்த பயானுடைய முடிவுல அல்லாஹுடைய ஒரு பெரும் கிருபை, பெண்ணினமாக பிறந்த நமக்கு அல்லாஹ் கொடுத்த வெகுமதிகள் நமக்கு தெரியும். ஆண்களை விட பெண்கள் இலகுவான முறையில சொர்க்கம் சென்று விடலாம் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழே நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். பாத்தீங்களா, பெண்கள் சொன்னோடனே பாயாசமே வந்துடுச்சு. ஆமா, சரியா? ஆனால் அப்படியான சுலபமாக செல்லக்கூடிய அந்த வழிகளை எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு சில நேரம் பெண்களாகிய நாம அதை கடினமாக்கிக்கிறோம். நாம தான் அதை என்ன செய்யறோம்? கடினமாக்கிக்கிறோம். இப்படி இரண்டு தலைப்புகளாக நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி முன்னுரை, அதாவது இன்னைக்கு ஓதப்பட்ட குர்ஆன் வசனம் ரொம்ப அழகான முறையில ஓதுனாங்க. அல்லாஹ் தஆலா சூரா முஃமினூன்ல 7ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வசனம் வரைக்கும் இன்னைக்கு ஓதப்பட்ட குர்ஆன் வசனம் ரொம்ப அழகான அர்த்தங்கள் கொண்டது. அல்லாஹ் தஆலா சில மலக்குமார்களுக்கு சில பணிகளை நமக்கு கொடுத்திருக்கிறான். நம்ம பார்க்குறோம் இல்லையா, உயிரை எடுக்கக்கூடிய மலக்குமார்கள், மலைகளையும் காற்றுகளையும் அதற்கு ஒரு மலக்குமாறு, அதே போல நம்மளுடைய செயலேடுகளை எழுதுவதற்கு சில 2 மலக்குமார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா கொடுக்கும் பொழுது, அர்ஷை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஹமலத்துல் மலாயிகா அல்லது ஹமலத்துல் அர்ஷ் என்று சொல்லக்கூடிய மலக்குமார்களுடைய 2 வேலைகளை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 2 வேலை செய்யறாங்க. அவங்க என்ன வேலை? ஒன்று சுமந்திருக்கின்றார்கள். சுமந்து கொண்டு சும்மா நிற்பதல்ல, அல்லாஹுடைய அர்ஷை சுமக்கக்கூடிய வானவர்கள் அவ்வளவு பலமுள்ளவர்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, அல்லாஹுடைய அந்த அர்ஷ் அவ்வளவு பெருசு. சுப்ஹானல்லாஹ். வானம் பூமியை விட வியாபித்திருக்கும் சொல்லுவோம் இல்லையா, வசியா குர்சியுஹு ஸமாவாத்தி வல் அர்த் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்வது போல, அப்ப அதை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குமார்களுடைய பலம் எப்படி இருக்கும்? இப்ப பலமிக்க அந்த மலக்குமார்கள் 2 வேலை செய்கிறார்கள். ஒன்று, அவர்களுக்கான இயல்பு வேலையான துதித்தல். துதித்தல் என்றால் அல்லாஹ்வை புகழக்கூடிய, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யக்கூடிய வேலையை செய்து கொண்டே இருப்பார்கள், சுமந்து கொண்டே. சரிங்களா? அதுல 2 தஸ்பீகள், 8 வானவர்கள் சுமக்கிறாங்க. அதுல 4 வானவர்கள் செய்யக்கூடிய தஸ்பீகும் நமக்கு ஹதீஸ்ல வருது. மறுபடியும் ஒரு 4 வானவர்கள் செய்யக்கூடிய தஸ்பீகும் நமக்கு ஹதீஸ்ல வருது. இன்ஷா அல்லாஹ் அந்த தஸ்பீகளை நாமளும் இன்ஷா அல்லாஹ் செய்வதற்கு ஆயத்தமாக வேண்டும். ஏன்னா மலக்குமார்கள் என்று சொன்னாலே பாத்தீங்கன்னா தஸ்பீஹுக்கென்றே படைக்கப்பட்ட ஒரு படைப்பினம் என்றால் மலக்குமார்கள் தான். அதுல 4 வானவர்கள் சொல்லக்கூடிய தஸ்பீஹ் சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக லக்கல் ஹம்து அலா ஹில்மிக பஅத இல்மிக. இன்ஷா அல்லாஹ் இதை எழுதி போட்டுருவோம். எனக்கு ஞாபகப்படுத்துங்க, இல்லாட்டி குரூப்ல கூட நான் அந்த அரபு வேர்டை அனுப்பிச்சுடுறேன். சரியா?
இது 4 வானவர்கள் செய்யக்கூடிய தஸ்பீஹ். சுப்ஹானக, அதுலயும் மலக்குமார்கள் செய்யக்கூடிய தஸ்பீஹுடைய ஆரம்பமே இப்படிதான் வரும், சுப்ஹானன் தான் வரும். ஏன் அப்படின்னா அல்லாஹு மகா தூய்மையானவன், எல்லாவற்றையும் விட, குறை நிறைகள் எல்லாவற்றையும் விட அவன் தூய்மையானவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை கொண்டு 4 வானவர்கள் இப்படி தஸ்பீஹ் செய்வார்கள். இன்னும் 4 வானவர்கள் சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக லக்கல் ஹம்து அலா அஃபீக பஅத குத்ரத்திக அப்படின்னு சொல்லிட்டு இந்த தஸ்பீஹை செய்து கொண்டே அல்லாஹை சுமந்து கொண்டிருப்பார்கள். இது ஒரு வேலை. இரண்டாவது வேலை, ஹமலத்துல் மலாயிகாவுடைய இரண்டாவது வேலை என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, இந்த ஹமலத்துல் மலாயிகாவையே 4 மலக்குமார்கள் அர்ஷுக்கு அருகில இருப்பாங்களாம். அதற்கு பெயர் மலாயிகத்துல் முகர்ரபீன். குர்ஆன்ல வருது. நெருக்கமாக இருக்கக்கூடிய மலக்குமார்கள் ஒரு வேலை செய்வார்கள். இரண்டாவது வேலை அதுதான். என்ன அப்படின்னு சொன்னா, முக்மினான இந்த ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ்விடத்துல பிழை பொறுப்பு தேடி அவர்களுக்கான சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை பெற்று தருவார்கள் அப்படிங்கிறது இரண்டாவது வேலை. சுப்ஹானல்லாஹ். மலாயிகத்துல் முகர்ரபீன். ஆமா. அப்போ இப்படியே அல்லாஹு தாலா இந்த வசனத்துல அதைத்தான் சொல்றான். அந்த மலக்குமார்களுடைய துஆ இந்த வசனத்துல இடம்பெறுது. முக்மீன்களுக்கு எப்படி அவர்கள் துஆ செய்கிறார்கள், ரப்பனா எங்கள் இறைவா இவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். ஏனென்றால் இவர்கள் ஈமான் கொண்டார்கள். ஈமான் கொண்ட பின்னாலும் தவறு செய்து தௌபா செய்த ஈமான் கொண்டதார்கள். தவறு செய்தும் தௌபா செய்த அந்த முக்மீன்களுக்கு யா அல்லாஹ் உன்னுடைய பிழை பொறுப்பை, உன்னுடைய பாவ மன்னிப்பை கொடு அப்படின்னு சொல்லிட்டு துஆ செய்து, அதற்கு பின்னால் அதன் என்கின்ற சொர்க்கத்தில் இவர்களை மட்டுமல்ல, இவர்களுடைய சந்ததிகள், இவர்களுடைய பெற்றோர்கள், இவர்களுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் அனைவரையும் நுழைத்து விடியா அல்லாஹ், நுழைய செய்யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு துஆ செய்யறாங்க. இந்த துஆவுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர் சொர்க்கம் அல்லது 2 நபர்கள் சொர்க்கம், பெற்றோர்கள் மட்டும் சொர்க்கம் சொல்றாங்க, பிள்ளைகள் போகல, அல்ல பிள்ளைகள் மட்டும் சொர்க்கம் போறாங்க, பெற்றோர்கள் போகல, அல்லது ஒரு மகன் மட்டும் போறான், தன்னுடைய எந்த உறவுகளுமே இல்லைன்னு சொல்லும் பொழுது அந்த மகன் தேடுவான், என்னுடைய தந்தை இல்லையே, என்னுடைய தாய் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கத்திற்கு நுழைந்த பின்னாலும் தேடுவானாம். அல்லாஹு தாலா கேட்பான், நீ அதிகமான நன்மை செய்து சொர்க்கத்துக்குள்ள போயிட்ட, ஆனா சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு இவர்கள் நன்மை செய்யவில்லையே அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இந்த துஆவின் வெளிப்பாடாக அல்லாஹு தாலா அனைவரையுமே என்ன செய்வான், சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த மலக்குமார்களுடைய துஆ கிடைக்க நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஈமானோடு இறை நம்பிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்நாள் முழுக்க இருந்தோமையானால், அதே போல இறை நம்பிக்கை கொண்ட அடியார்கள் சில நேரம் தவறு செய்யும் பொழுது அந்த தவறுக்காக அதிகமாக தௌபா செய்யக்கூடிய இறை நம்பிக்கை உடையவர்களுக்கு மட்டும்தான் இந்த மலக்குமார்களுடைய துஆ கிடைக்கும் அப்படிங்கறத இந்த வசனத்துடைய சுருக்கமா இருக்கு. இது ஒரு கோணம் பார்த்தோம்னா, இன்னொரு கோணத்துல அல்லாஹு தஆலா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10வது வசனத்துல இருந்து சொல்றா. என்னன்னா, காஃபிர்களுடைய நிலை, அந்த காஃபிர்களுடைய புலம்பல் என்னன்னா, யா அல்லாஹ் நீ எங்களுக்கு 2 மரணம் 2 ஜனனம் கொடுத்தாயே, 2 மரணம் 2 ஜனனம் கொடுத்தாயே, நாங்கள் அதை இப்பொழுது உணர்ந்து கொள்கிறோம், எங்களை நீ எப்படியாவது காப்பாற்றி விடு என்று கதறும் பொழுது அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், வாய்ப்பு கொடுக்க மாட்டான். அது என்ன 2 மரணம், அது என்ன 2 ஜனனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தஃசீர்ல பார்க்கும் பொழுது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, 2:28 அல்லாஹ் சொன்ன அந்த வசனத்துடைய இதனுடைய வசனம் அதற்கு விளக்கம் அப்படிங்கறத சொல்றாங்க. 2:28 என்ன சொல்லப்படுது, நீ மண்ணா இருந்தாய், மண்ணுக்கு பின்னால் அல்லாஹ் உனக்கு உயிர் கொடுத்து வாழச் செய்தான், மறுபடியும் நீ மண்ணுக்குள் சென்றாய், மீண்டும் அவன் உனக்கு உயிர் கொடுத்து வாழச் செய்தான். 2 மரணம் 2 ஜனனம். சுப்ஹானல்லாஹ். இதுதான் இதனுடைய விளக்கம். நீ மண்ணா இருந்தாய்ன்னு, மண்ணாதான் நம்ம இருந்தோம், அதுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், உயிர் கொடுத்து வாழச் செய்தான், ஒரு ஜனனம், சரியா, மறுபடியும் மரணிக்க செய்தான், ஒரு மரணம், ஜனனம் மரணம், மறுபடியும் என்ன செய்து மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்புகிறான் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஆக 2 மரணமும் 2 ஜனனமும் நீ கொடுத்தாய் யா அல்லாஹ். அப்பொழுதுதான் அந்த காஃபிரை உணர்றான், ஆஹா இப்படியான வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்திருந்த, ஆனா நாங்க ஈமான் கொள்ளவில்லையே அப்படின்ட்டு கைசேதப்பட்டு அவன் நிற்கதியாக நிற்கக்கூடிய அந்த வேளையில் அல்லாஹ் சொல்வான், இதற்கு பின்னால் உனக்கு மன்னிப்போ வாய்ப்போ எதுவும் கிடையாது என்று சொல்லி அந்த காஃபிர் என்ன செய்வானா, ஒவ்வொரு வசனத்தை இப்படி உள்ளூர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது நிறைய புரிய வரும். அந்த காஃபிர் என்ன செய்வான், தன் மீதே கோபப்பட்டு கொள்வானா. அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, நாம ஒரு சில நேரம் அப்படித்தானே, நாம ஏன் இந்த தப்பு செஞ்சோம் அப்படின்னு நம்மளை நாமளே கோபப்பட்டுக்குவோம். இப்ப அல்லாஹ் சொல்றான், உனக்கு நீயே கோபப்படுவதை விட அல்லாஹுடைய கோபம் பெரியது.
உனக்கு நீயே கோபப்படுவதை விட அல்லாஹுடைய கோபம் இன்றைய நாள் பெரியது. அதனால உனக்கு எந்த வாய்ப்பும் இல்லை அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா காஃபிர்களுடைய இழிநிலையையும் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுவான். சுப்ஹானல்லாஹ். இந்த வசனத்துடைய சுருக்கம் இதுதான். ஈமானோடு இருக்கக்கூடிய நாம் மலக்குமார்களின் துஆவை பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்படி துஆவை பெற்ற ஒரு நல்லடியார்களாக மறுமையை அடைந்தோமையானால் குடும்பத்தோடு அல்லாஹு தஆலா எல்லோரையும் குடும்பமாக சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவான் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்துடைய விரிவாக்கம் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அதே போலத்தான் இன்னைக்கு ஓதுன குர்ஆன் மனன சூறாக்கள் அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க எல்லாருமே. இதான் சரியா? இன்னும் நல்லா இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நல்லா ஓதிருக்கீங்க, முன்ன விட அல்ஹம்துலில்லாஹ் ஓதிருக்கீங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் அதாவது நபிமார்களுக்கு சில வேலைகள் அல்லாஹ் கொடுத்தானா, 4 வேலைகள் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அவங்களுடைய வேலைகள் என்ன? நபிமார்களுடைய வேலை எத்துலு அலைஹிம் ஓதுதல், ஓதி காட்டுதல், வயுஅல்லிமுஹுமுல் கிதாப், அதே போல விளக்கம் சொல்வது, இந்த குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வது, ஓதுதல் ஓதி காட்டுதல். 2வது வேலை விளக்கம் சொல்வது. அதே போல வல் ஹிக்மா, ஹிக்மா என்றால் அறிஞர் இடத்துல ஹதீஸ் என்கின்ற அந்த நபிமொழி தொகுப்பை சொல்றாங்க. இப்ப நபி மொழிகளை சொல்வது. அதே போல 4வது வேலை வயுஸக்கீஹிம், நம்மை தூய்மைப்படுத்துவது. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இந்த 4 வேளையும் தன்னோடு முடிந்து விடாமல் இந்த 4 வேலைகளை எடுத்து செய்யக்கூடிய சந்ததிகளை உருவாக்கி விட்டு போனாங்க. சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? உருவாக்கி விட்டு போனாங்க. ஓதுதல் ஓதி கொடுத்தல் என்கின்ற அந்த வேலையை அபு உபைதா அப்படி எடுத்துக்கிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அவங்க தானே உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல அப்துல்லா இப்னு மஸ்ஊத், உலகத்திலேயே மிகப்பெரிய காரிகள். சுப்ஹானல்லாஹ். இவர்கள் 4 பேர் இருக்கிறாங்களே, அதுல சிறந்தவங்க இந்த 2 பேர். ஏன் அப்படின்னா ரசூலுல்லாஹ்வை ஓத கேட்டிருக்கிறாங்க அவங்க இடத்துல. அவங்களுடைய அந்த குர்ஆனின் துணி அவ்வளவு அழகா இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இது முதல் வேலைக்கு இப்படியெல்லாம் மக்களை தயார் செய்து வச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதே போல தஃப்சீர், சுப்ஹானல்லாஹ், விளக்கம், எத்துலு அலைஹிம் அதாவது யுஅல்லிமுஹுமுல் கிதாப் என்கின்ற வேலையை சில சஹாபாக்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத், இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா விளக்கத்துக்கு பேர் போனவங்க, தஃப்சீருக்கு பேர் போனவங்க. அவ்வளவு ஏன் இன்னைக்கு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனாங்க இல்லையா பெத்தா, அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அலி சொல்றாங்க, இந்த வெறும் 7 வசனம் சபுல் மசான் என்று சொல்லக்கூடிய இந்த 7 வசனத்துக்கு 70 ஒட்டகம் சுமக்கக்கூடிய அளவுக்கு என்னால் தஃப்சீர் எழுத முடியும். எவ்வளவு? 70 ஒட்டகம் சுமக்கக்கூடிய அளவுக்கு என்னால் தஃப்சீர் எழுத முடியும். ஏன்னா அறிவின் கருவூலம் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவ்வளவு ஞானம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வேலைகளை நம்மளிடத்துல சஹாபாக்களோடு தொன்று தொட்டு இப்போ இன்று வரைக்குமே இது கொண்டு வரப்படுது அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நபிமார்களுடைய வேலைகள். நாம் எடுத்து சொல்வது, ஓதுவது, மனனமிடுவது, விளக்கம் சொல்வது. சுப்ஹானல்லாஹ். அதே போல ஹதீஸுக்கு வல் ஹிக்மா என்கின்ற ஹதீஸுக்கு பேர் பெற்றவர்கள் தான் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். மிகப்பெரிய ஜாம்பவான். அவ்வளவு ஞானமும் அவ்வளவு மனன சக்தி பெற்றவர்கள் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. வெறும் 4 வருஷம் தான் ரசூலுல்லாஹ்வோடு என்ன செய்றாங்க? சஹாபியாக பணியாற்றினார்கள். அப்படிப்பட்ட அந்த வேலையை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொண்டு தொட்டு எடுத்துக்கொண்டிருந்திருக்கிறாங்க நம்ம பார்க்கிறோம். அதே போல ஸக்கீஹிம் என்கின்ற உள்ள பரிசுத்தத்தை தான் இப்பொழுது நாம் ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன செய்யறோம்? பார்த்து கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதனால இதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நபிமார்களுடைய வேலைகளாக எடுத்து செய்கிறோம் என்கின்ற உன்னத உணர்வோடு இன்ஷா அல்லாஹ் ஓதுவும், மனநமிடவும், அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கவும், அதற்கான விளக்கங்களை தேடவும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் மும்முரமாக ஈடுபட வேண்டும் என்பதை நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். அதே போல நம்ம ஓதி முடிச்சுட்டு நம்ம நல்லா ஓதுனோமா என்று கேட்பதை விட என்ன தப்பு விட்டுருக்கோங்கிறத நம்ம கேட்கணும். சரியா? இல்ல, அதுதான் உண்மை, யதார்த்தம் அதுதான். நான் நல்லா ஓதிட்டேனா அப்படிங்கிறத விட ஏன்னா என்ன தப்பு பண்ண அப்படி கேட்கும் பொழுதுதான் அடுத்தப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும்? திருத்த முடியும். எல்லாருக்குமான உபதேசம், எல்லாருக்குமான அட்வைஸ் தான். சரியா? கைர் அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா எல்லாருமே அப்படிதான் நினைப்பேன், நானுமே அப்படிதான் நினைப்பேன். ஓதிட்டா நல்லா ஓதிட்டேனான்னு தான் ஃபர்ஸ்ட் வாயில வரும். நான் என்ன தவறு செய்கிறேன், என்ன தவறு விட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேடல் இருந்தால் மட்டும்தான் அந்த தவறை திருத்திக் கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ். சரியா? சரியா? நல்லா ஓதிட்டீங்களான்னு கேட்டா எல்லாருமே நல்லா ஓதிட்டீங்கன்னு தான் சொல்லுவோம். என் முதல் கேள்வி. நான் கஷ்டப்பட்டு பேசல மனசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்? அதனுடைய மிஸ்டேக்குகள் எல்லாம் நம்ம சொல்லுவோம். சரி, கைர் அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் இந்த மார்க்க ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. இதோ சுவனத்திற்கு சுலபமாக செல்லக்கூடிய பெண்களாக நாம் இருக்கின்றோமா, இல்ல சுவனத்தினுடைய வழிகளை நாம் கடினமாக்குகிறோமா அப்படிங்கிற அந்த தலைப்புல நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். சுப்ஹானல்லாஹ். ஏன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கு பல பொருளாதார கடமைகளை கொடுத்திருக்கான். ஏன்னா மறுமையில
பொருளாதாரத்தை குறித்த விசாரணை தான் நிறைய இருக்கும். என்ன சம்பாதிச்ச, என்ன செலவழிச்ச, அதை வாங்கின, இதை வாங்கின, எப்படி அதை இது பண்ண, சேமிச்சு, இப்படி எல்லா பொருளாதார பிரச்சனைகளும் விசாரணைகளும் துன்யாவிலும் நம்மளை விடுறதில்லை. அதே போல ஆகிராவிலும் விடுறதில்லை. நல்லா பாதுகாக்கணும். அதே போலதான் ஆண்களுடைய சுமைகள் அவ்வளவு அதிகம். அதனால தான் அல்லாஹு தஆலா இயற்கையிலே அவர்களை பலம் உள்ளவர்களாக படைச்சிருக்கான். நமக்கு ஒன்றும் கிடையாது. கொண்டு வரீங்களா, அழகா சமைச்சு என்ன செய்யறோம், அதுக்கே நம்ம என்ன செய்யறோம், மூக்கால் அழுது கொண்டு இருக்கிறோம். என்ன அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹு தஆலா பெண்களுக்கு நமக்குன்னு சொல்லிட்டு சில கடமைகளை கொடுத்திருக்கான். அதை சரிவரை செய்தோமே ஆனால் சுப்ஹானல்லாஹ் அந்த சொர்க்கத்துல ஈஸியா நுழைஞ்சிடலாம். அவ்வளவு ஏன், சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அந்த பேரை கூட ஆண்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிட்டோம். நம்ம யாராவது ஆண்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் பேர் வைக்கிறோமா? பெண்களாகிய நமக்கு தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற அற்புதமான பேர் சூட்டி நம்ம அழகு பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இப்ப நான் பெண்களுடைய சிறப்புகளை சொல்லல, பெண்களை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தோடு எவ்வளவு கனெக்ட் பண்ணியிருக்கான், எவ்வளவு இணைத்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமான ஒரு கண்ணோட்டத்தை நம்ம என்ன செய்யறோம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். அதே போலதான் அல்லாஹ் தஆலா நல்வாய்ப்புகளை அதிகமா கொடுத்திருக்கா. அப்ப பொதுவா எடுத்துக்கிறோமே, ஒரு ஆண்களுடைய பாயிண்ட் ஆஃப் எடுத்துக்கிறோம், அவங்க தொழுதா சொர்க்கம், ஹஜ்ஜு செஞ்சா சொர்க்கம், இது பொதுதான். இருந்தாலும் தொழுதால் சொர்க்கம், ஹஜ்ஜு செஞ்சா சொர்க்கம், நல்ல முறையில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணித்தால் சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கத்தின் வழிகளை அல்லாஹ் பிரித்து பிரித்து சொல்லக்கூடிய இறைவன் சொர்க்கமே நீங்க தானே அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்றான். தாயின் காலடியில் தான் சொர்க்கம். சுப்ஹானல்லாஹ். அது யாரு, தந்தைக்கோ ஒரு ஆணுக்கோ என்ன செய்யல, அல்லாஹ் தஆலா மென்ஷன் பண்ணலையே. அல் ஜன்னத்து தஹத அக்தாமில் உம்மஹாத், உம்மஹாத்தாக இருக்கக்கூடிய அந்த தகுதி பெண்களாக நமக்குத்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்ப அதே போலத்தான் அல்லாஹு தஆலா இன்னும் என்ன அப்படின்னு சொன்னா, பெண் குழந்தைகளை வளர்த்தாதான் அல்லாஹ் சொர்க்கம்னு சொல்றான். 3 பெண்ணா, 3 பெண் குழந்தையா, 2ஆ, 1ஆ, கல்வியும் அழகான ஒழுக்கமும் அழகான சாலிஹான துணையும் ஏற்படுத்தி கொடுத்தாலே உனக்கு சொர்க்கம். இப்ப நீ அங்க இங்கேயும் போய் அமல் செஞ்ச அலைந்து திரிஞ்செல்லாம் வேலை பார்க்க வேண்டாம். நீ பெண் இனமா இருக்கிறல்ல, அந்த இனத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கொள், அதுவே உனக்கு ஈஸியான சொர்க்கத்தை என்ன செய்யும், நமக்கு பெற்று கொடுத்து விடும். சுப்ஹானல்லாஹ். அதே போலத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பெண் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்தால் நரகத்திற்கான திரையாக அந்த பிள்ளைகள் இருக்கும். மறுபடியும் சொல்ற, பெண்களின் சிறப்பை குறித்து நம்ம பேசல, எவ்வளவு ஈஸியா நமக்கு சொர்க்கத்தை குறித்து அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு சுப செய்தி சொல்கிறான் என்கிறதை பாருங்க. அதே போல பெண் பிள்ளைகளை நல்ல முறையில வளர்த்தா நபியோடு என்ன செய்வோம், நாம சொர்க்கத்துல இப்படி இருப்போமா. இந்த மாதிரியான கேட்டகரி சில பேருக்கு தான் உண்டு. அனாதைகளை ஆதரிச்சவங்களுக்கு, வியாபாரத்தில் நல்ல முறையில ஹலாலான முறையில வியாபாரம் செஞ்ச வியாபாரிகளுக்கு, அதே போல பெண் பிள்ளைகளை வளர்த்த பெண்களுக்கும் இது உண்டு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு நெருக்கம். இப்ப இதுதான் சொர்க்கத்திற்கான சுலபமான வழிகளை நாம எல்லாம் கைக்குள்ள வச்சிருக்கோம். அல்லாஹ் அக்பர். அதை விட இன்னொரு பிரமாதமான ஒரு நற்செய்தி சொல்றேன். முஸ்னத் அஹ்மதில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்துடைய வாசல் முன்னால் நின்று சொர்க்கத்தின் கதவுகளை தட்டும் பொழுது ஒரு பெண்ணும் சேர்ந்து கதவுகளை தட்டுகிறாள். அதே போல இன்னொரு ஹதீஸ்ல வருது, சொர்க்கத்தின் அந்த வளையம் இருக்குல்ல, அந்த வளையத்தை பிடிக்கும் பொழுது, நாமெல்லாம் யோசிக்கும் போது சும்மா கதவுனா அந்த இப்படி நம்ம வீட்டுல வச்சிருக்கோமே, மண்டபத்துல இருக்கே, அதை விட பிரம்மாண்டமா அரண்மனையில இருக்கே, சொர்க்கத்தின் கதவுகள் மட்டும் வானம் பூமியை விட பெருசா இருக்குமா. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெருசு அதனுடைய வளையம், கற்பனை கெட்டாத சொர்க்கம். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் கதவை தட்டும் பொழுது ஒரு பெண்ணும் சேர்ந்து தட்டுகிறாள். பெண்ணே நீ யாரு அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க. நான் என்னுடைய கணவன் இறந்த பின்னால் என்னுடைய பிள்ளைகளுக்காகவே வாழ்க்கையை செலவழித்த ஒரு பெண். எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா மறுமணம் செய்யலாம், தவறு கிடையாது, அதை நம்ம சொல்லிக்கொள்ளணும் இல்லையா. அப்படி இருந்தாலும் என்னுடைய பிள்ளைகளுக்காக எனது வாழ்வை நான் என்ன செஞ்சிருக்கேன், செலவு செய்த அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்த மிக உன்னதமான ஒரு அந்தஸ்து. அல்லாஹ்வுடைய தூதர் முதல் முறையில் என்ன செய்ய போறாங்க, சொர்க்கத்தில் நுழைய போறாங்க. அவங்களோட சேர்ந்து கதவை தட்டி என்ன செய்ய போறாங்க, அவர்களும் சேர்ந்து ஒரு பெண் நுழைய போகிறாள் என்றால் பெண்ணினத்தின் பெருமையும் பெண்ணுக்கும் சொர்க்கத்துக்குமான அழகான இலகுவான வழியை நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறோம், புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவ்வளவு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, எல்லா வாசல் வழியாகவும் ஒரு பெண் அழைக்கப்படுவாள். அல்ஹம்துலில்லாஹ். இது ஒண்ணுலதான் பாத்தீங்கன்னா இபாதத்தை குறித்து கொஞ்சம் வருது. இதா சொல்லத் ஹம்ஸஹா வஸாஅத் ஷஹ்ரஹா வஇதா ஹஸனத் ஃபர்ஜஹா வஇதா அத்தஅத ஜௌஜஹா. 4 விஷயம்தான். இதுல மட்டும் குறையிட்டாதீங்க. 5 நேரம் தொழுவுங்கம்மா,
அதே போல ஃபர்லான நோன்பு வைங்க. இந்த உபரியான வணக்கங்களை அல்லாஹ் இதுல மென்ஷன் பண்ணல. இந்த 4 விஷயத்தை செஞ்சாலே போதும். இந்த 4 நம்ம நினைச்சு பாருங்க. 5 நேரம் தொழுக நமக்கு என்ன கஷ்டம் இருக்கு? வேற என்ன வேலை இருக்குது சொல்லுங்க? துனியாவுல 24 மணி நேரத்தை 23 மணி நேரம் கூட துனியாவுக்கு வச்சுக்கோ. ஒரு அரை மணி நேரம் நம்மளால ஒரு நாளைக்கு 5 வக்து தொழுகை தொழ முடியாதா? ஏன்னா அவ்வளவுதான் நம்ம செலவு பண்றோமே தொழுகைக்காக. அதே போல வருஷம் 11 மாசமும் நாம என்ன செய்யறோம்? நல்ல சாப்பிட்டு உண்டு மகிழ்ந்து இருக்கிறோம். ஒரே ஒரு மாசத்துலதான் நம்ம எல்லாம் நோன்பு வைக்க சொல்றோம். ஃபர்லான நோன்பு வைதா சுவாமத் ஷஹ்ரஹா ஷஹர், அந்த மாதத்துல நோன்பு வைங்க. அதே போல வைதா ஹசுனத் ஃபர்ஜஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய வெட்கத்தலங்களை நம்மளுடைய கற்பொழுக்கத்தோடு அதை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கடைசியாக தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண்கள் எல்லா வாசல் வழியாகவும் என்ன செய்யலாம்? நுழையக்கூடிய பாக்கியத்தை பெண் இனத்திற்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுக்கின்றான். இப்ப எவ்வளவு இலகு சொர்க்கத்துக்குள்ள போகிறது. சுப்ஹானல்லாஹ். இப்படி நிறைய விஷயங்கள் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியம் பெண்களாகி நமக்கு மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வகுத்தரக்கூடிய அற்புதமான நற்செய்தி. அதே போல ஹதிஜா அம்மாவை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லலையா? ஒரே முத்தாலான கசம் அல்லது குசம் ரெண்டுமே இருக்குது. கசம் என்கின்ற ஒரே முத்தாலான மாளிகை ஹதிஜா அம்மாவுக்கு உண்டு. ஆசியா அம்மா கேட்டாங்களே, அல்லாஹ் யா அல்லாஹ், நான் அரண்மனையில வாழ்ந்தவ, உனக்காக நான் உயிர் விட போறேன், எனக்கு என்ன செய்ய? மாளிகையை கொடு, சொர்க்கத்துல ஒரு மாளிகையை கொடு. அதே போல ஃபாத்திமா அம்மா சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய முக்கியத்துவம். இப்ப இதெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது பெண் இனம் பெண்களாகிய நாம இன்ஷா அல்லாஹ் சுவனம் செல்ல இலகுவான முறையில் வழிகள் அதிகமாக இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் கவனத்தில் எடுத்துக்கிறோம். சரி, இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு கோணத்தை நமக்கு எச்சரிக்கையா சொல்லுவாங்கல்ல. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, நீங்க உங்களுடைய மைண்ட்ல இப்ப இந்த ஹதீஸ் ஓடலாம். இப்ப இப்படி எல்லாம் நீங்க சொல்றீங்கல்ல, நரகத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக பெண்களை பார்த்தேன்னு சொல்றாங்கல்ல, கேள்வி வரணுமா இல்லையா? அப்ப வருது. இப்ப அதுக்கான விடை என்ன? அப்போ நரகத்தில் அதிகமாக பெண்களை பார்த்தேன் அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே, அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது இப்னு அப்பாஸ் இப்படியான அழகான விளக்க அறிஞர்கள் சொல்றாங்க. 2 விளக்கம் சொல்றாங்க. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, பெண்களை நரகத்திலும் ரசூலுல்லாஹ் அதிகமா பார்த்திருக்கிறாங்க, அதே போல சொர்க்கத்திலும் பெண்கள் அதிகமா இருக்கிறாங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னொரு விளக்கம் சொல்றாங்க, இன்னும் அழகான விளக்கம். ஷஃபாஅத்துக்கு முன்புதான் ரசூலுல்லாஹ் பெண்கள் நரகத்தில் அதிகமா பார்த்திருக்கிறாங்க. ஷஃபாஅத்துக்கு பின்பு நரகத்தில் பெண்கள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஷஃபாஅத் எல்லாருக்குமே நசீபாகணும். அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். பெண்களாகி நமக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாஅத் பெண்களுக்கு மட்டுமல்ல எல்லா முக்மீன்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாஅத் கிடைக்கணும். இப்ப இதுதான் விளக்கம், இதனுடைய விளக்கம். அதிகமா எச்சரிக்கையான வாசகமும் கூட இருந்தாலும் இதனுடைய ஒரு கோணத்தை இப்படி நாம் என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் சிந்திச்சு பார்க்கணும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நரகத்தில் நுழையக்கூடிய பெண்களை குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்யறாங்க. இவ்வளவு விஷயம் பேசுறோம்ல, சொர்க்கத்துக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த ஒரு 4 விஷயம் நம்ம சொல்ல போறோம். இதை பார்க்கும் பொழுது நரகத்தில் நுழையக்கூடிய பெண்களாக நாம் இருக்கவே கூடாது என்பதை ரசூலுல்லாஹ் எச்சரிக்கையா சொல்றாங்க. ஒன்று என்ன தெரியுமா? சொல்லுவாங்க இல்லையா, வாயாலதான் என்ன செய்யறான் கெட்டு போறது. அந்த மாதிரி இந்த பெண்களுடைய வாய், அதாவது 2 வாத்து இருக்கிறதும் பெண்கள் கூட்டம் இருக்கிறது ஒண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அதிகமா சாபம் இடுகிறோம். மாதல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நரகத்துடைய அதிகமா பெண்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது சஹாபிய பெண்கள் சும்மா இல்ல, அல்லாஹ்வுடைய தூதரே நாங்க என்ன செஞ்சோம், ஏன் எங்களுக்கு இவ்வளவு நரகத்தை அதிகமா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது 2 விஷயம் சொன்னாங்க. அப்ப அமைதியா இருந்துட்டு, அவ்வளவுதான், என்ன செய்ய முடியும், சாபம் விடுறீங்க அவ்வளவுதான் அதிகமாக. அதனால சாபம் இடக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடிய சில பெண்கள் தான் நரகத்தில் அதிகமாக இருப்பார்கள் அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதே போல தான் கோபம் வரும்போது சாபத்திற்குரிய வார்த்தையும் பெண்களுக்கு அதிகமா வந்துருது. அது கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவர்கள் பெற்ற பிள்ளையாக தெரியல, அதே போல பெற்ற பிள்ளைகள் கண்ணுக்கு முன்னாடி பெற்றெடுத்த பெற்றோர்களாக தெரியல. அந்த நேரத்துல என்ன சாபம் முடிகிறோமோ, என்ன வார்த்தைகள் கொட்டுகிறோமோ, அதை என்ன செஞ்சிடும், கோபத்தின் மூலமாக சாபமான வார்த்தைகளாக அது வெளிப்பட்டு போயிடும். நல்லா பாதுகாக்கணும்.
ஏன்னா அல்லாஹ்விடத்துல பெண்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய துவாவை எப்படி அல்லாஹ் திரைமறைவின்றி அங்கீகரிக்கிறானோ அதே போல இந்த வார்த்தைகளையும் அங்கீகரிப்பான் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதிலிருந்து நம்மளுடைய நாவுகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, நம்ம பெண்கள் செய்யக்கூடிய தவறு என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, நன்றி உணர்வோடு நீங்க நடந்து கொள்ளவில்லையே, கணவரிடத்தில் நன்றி உணர்வோடு நீங்க நடந்து கொள்ளவில்லையே. வாழ்க்கை முழுக்க நமக்கு பொருளாதாரத்தை அதை இதையும் சம்பாதிச்சு போட்டுட்டு கடைசியா நீ என்னதான் எனக்கு கொடுத்த, உன்னால நான் என்ன நன்மை அடைந்தேன் என்று ஒரே வார்த்தையில் அவர்களுடைய அத்தனை கடமைகளையும் அப்படியே தூசியை போல இந்த பெண்கள் என்ன செஞ்சிடறாங்க, பறக்க விட்டு விடுறார்களே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு அழகான ஒரு கதை சொல்லி நம்ம புரிய வைக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவு வலி இருக்கும் அப்படிங்கிறது இந்த கதையில இருந்து நமக்கு புரியும். ஒரு தங்க கட்டியும் ஒரு இரும்பு கட்டியும் பேசிக்கொண்டதான். அந்த தங்க கட்டி என்னன்னா, தங்கத்தை அடிச்சாதான் என்ன செய்யும், இரும்பால் அடித்தால்தான் அது உருவம் பெறும். அதே போல இரும்பு கட்டியையும் இரும்பால் அடித்தால்தான் அதுவும் உருவம் பெறும். அப்ப தங்க கட்டி சொல்லுது, என்னையும் இரும்பால் தான் அடிக்கிறார்கள், ஆனால் அமைதியாக தான் சத்தமிடுகிறேன். உன்னை இரும்பால் அடிக்கும் பொழுது ஏன் தடப்புடலாக சத்தமிடுகிறாய்? அதான் உண்மை. அப்படி இரும்பு அடிக்கும் போது என்ன செய்வாங்க, டம்மு டம்முன்னு சத்தம். ஆனா தங்க கட்டி அடிக்கும் போது அப்படியே லேசாதான் சத்தம். அப்பதான் அந்த இரும்பு கட்டி சொல்லிச்சான், உன்னுடைய இனத்தை சார்ந்தவன் அல்ல இரும்பு, நீ வேறு இனம், உன்னை அடிக்கக்கூடிய இரும்போ வேறு இனம். ஆனால் என்னுடைய இனத்தை சார்ந்தவனே என்னை அடிக்கும் பொழுதுதான் அந்த வலி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. சுப்ஹானல்லாஹ். அதே போலத்தான் நம்மளுடைய குடும்பத்தில் நமக்காகவே வாழ்நாளில் நமக்கு விருப்பமான நம்மளுடைய ஆசைகளை, நம்மளுடைய தேவைகளை, நம்மளுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை கடைசி வரைக்கும் சென்று சேர்க்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை முழுக்க முழுக்க ஆண்களுடைய கையில் தான் அல்லாஹ் கொடுத்திருக்கா. அதை நல்ல முறையில செஞ்சு சில நேரம் குறைபடும் பொழுது, நீ உன்னால நான் என்ன நன்மையை அடைந்தேன் என்று கேட்கும் பொழுது அந்த வலி எப்படி இருக்கும்? ஏன்னா இனத்தை சார்ந்தவர்களுடைய வார்த்தை அது, வேறு யாரோ பேசிட்டா கூட இல்லை, நாமளே கட்டின மனைவியே அந்த கணவனை பார்த்து பேசும் பொழுது. அதனால் இன்ஷா அல்லாஹ் இப்படி சாபம் இடக்கூடிய வார்த்தையையோ நன்றி உணர்வில்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய இந்த நடவடிக்கையோ நரகத்தில் பெண்களை அதிகமாக சேர்க்கும் அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதே போல கடைசியாக இந்த மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இது ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை, ஆணை போல் ஆண் ஆதிக்கம் செய்யும் பெண்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகாதாக அப்படிங்கறத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. மஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்பொழுதுமே ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஆண் ஆதிக்கம் தான் மேலோங்கி இருக்க வேண்டுமே தவிர பெண் ஆதிக்கம் அவர்களுக்கு மேல் இருப்பது கூடாது. நம்ம என்ன செஞ்சுட்டோம் தெரியுமா? ஒரு சிலருடைய வழிமுறை எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒண்ணு அவர்களே அந்த மாதிரியான வழிக்கு அவர்கள் கொண்டு வந்துடுறாங்க. என்ன, புள்ள நம்ம கையில, பொருளாதாரம் நம்மளுடைய கையில, குடும்பத்துடைய எல்லா பொறுப்புகளும் நம்மளுடைய கையில அப்படின்னு சொல்லிட்டு தானே பெண்கள் கையில் எடுத்ததினால் ஆண்களுடைய ஆதிக்கம் அவர்களே என்ன செஞ்சுக்கிறோம், ஓ நம்மளால முடியாதோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்துல அவங்க தள்ளப்படுறாங்க. இது ஒரு வகையினர். ரெண்டாவது, உன்னால முடியாது சொல்லியே அப்படி என்ன செய்யறாங்க, தள்ளப்படுறாங்க. மூணாவது கேட்டகிரி, அவர்களே ஆண்கள் புரிந்து கொள்வார்கள், நம்மளால என்ன செய்ய முடியாது, அதனால் அவர்கள் பார்த்து கொள்ளட்டும் என்பதுதான் சிறந்ததை தவிர, இந்த ரெண்டு விஷயம் மேல சொன்னோம் இல்லையா, நாமளே கையில் எடுப்பதோ அவர்களை மட்டம் தட்டி நாமளே மேல் வருவதோ, இது ஆணாதிக்கம் செய்யக்கூடிய பெண்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் அப்படிங்கறத அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கையா சொல்றாங்க. அப்ப இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வார்த்தைகள் நரகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கான ஒரு எச்சரிக்கையான வார்த்தை. இதுலதான் சொல்லுவாங்க, வேடிக்கையா சொல்லுவாங்க, இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருடைய வீட்லயுமே அப்படிதான். அதாவது ஆண்கள் எங்க அவங்களுடைய பேச்சு செல்லு, ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்கனாலும் ஒரு ஹசரத்தே வந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்தாலும் ஃபாத்திஹா ஓதலாமான்ட்டு உள்ள இருந்து அனுமதி கிடைச்சாதான் இங்க ஹசரத்தே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆரம்பிப்பார். அது வரைக்கும் வந்து உத்தரவு வரல அப்படின்னு சொன்னா இங்க ஆரம்பிக்க முடியாது. அப்படின்தான் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவங்களுடைய ஆட்சி காலத்துல ஒருத்தர், நான் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன்னா, அதாவது தன்னிலை மறந்த ஒரு ஞானி ஒருத்தர் இருந்தாராம். கடற்கரையில உட்கார்ந்து வீடு செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. சுவைதாமா அந்த வீடுக்கு விலைக்கு வாங்குவாங்க. அதுக்கப்புறம் ஹாரூன் ரஷீத் கேட்பாரு, அதெல்லாம் விற்பனைக்கு போயிடுச்சுன்னு சொல்லுவார் இல்லையா. அந்த மனிதர் ஒரு நாள் என்ன செஞ்சாராம், இது ஹாரூன் ரஷீத், ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு நீதிபதி பதவியை கூட அப்படின்னு சொல்றாங்க. என்ன நீதிபதி பதவியா உனக்கா? நீங்களே தன்னிலை மறந்த ஒரு ஞானியா இருக்கீங்க, நீங்க என்ன செய்யறீங்கன்னு உங்களுக்கே தெரியல, எப்படி உங்களுக்கு பதவி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது தினமும் கேட்பாராம், எனக்கு நீதிபதி பதவி கொடு, ஒரு நாள் மட்டும் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹாரூன் ரஷீத் என்ன செய்யறாரு, கொடுக்கறாரு. காலையில 9 மணி டு அசர் வரைக்கும் இதுதான் உன்னுடைய நேரம்,
அதனால கரெக்டான டைமுக்கு வந்து அட்டன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே பர்ஃபெக்டா செட் பண்ணிட்டு ஹாரூன் ரஷீதும் சுவைதா அம்மாவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அரசு சபையை பார்த்துக்கோப்பா, எதுவும் அதுலயும் இந்த நீதி பதவியை கொடுக்கும் போது சில ஷரத்துக்கள், யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, தூக்கு தண்டனை கொடுத்துடக்கூடாது, மரண தண்டனை கொடுத்துடக்கூடாது, ஜெயில போட்டுறக்கூடாது, முடிஞ்ச அளவு அவங்களை சமாதானப்படுத்தி விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பார்த்தோன்னா ஒரு நடுநிசி நேரம், அதாவது மதியம் 12 மணிக்கிட்ட ஹாரூன் ரஷீதும் சுவைதா அம்மாவும் நடந்து வராங்க. அங்கேருந்து பார்த்தோன்னா நம்ம தன்னிலை மறந்த அந்த ஞானி வருகிறார். பார்த்தா அதுக்கு அவங்களுக்கு பின்னாடி பல கழுதைகள் வருதான். அப்போ என்ன எங்க உங்களை இருக்க சொன்னேன், அரசு சபையில இருக்காம எங்க இங்கிட்டு உலாவிட்டு இருக்கீங்க, எனக்கு கழுதை மேய்ச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹாரூன் ரஷீத் பாதுஷா கேட்க, ஸோ நான் போய் உன்கிட்ட போய் பதவி கேட்டேன் பாத்தியா, நான் வர்ற கேஸ் எல்லாம் பார்த்தேன்னா கணவன் மனைவி பிரச்சனை தான், கணவன் மனைவி பிரச்சனை தான். ஏதாவது ஒரு அண்டை வீட்டுக்காரன் சண்டை, ஏதாவது வேற ஏதாவது சண்டைன்னு வருதுன்னு பார்த்தா கணவன் மனைவி பிரச்சனையா தான் வருது. அப்பதான் நான் வந்தவங்கள்ட்ட தான் சொன்னேன், யாரெல்லாம் பொண்டாட்டி பேச்சை கேட்குறீங்களோ அவங்களாம் ஒரு கழுதையை கொடுத்துட்டு போங்கப்பா அப்படின்னு சொன்னேன். பார்த்தா பின்னாடி அத்தனை கழுதை வந்திருக்கு. இதெல்லாம் எனக்கு வந்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஹாரூன் நான் வரும்போது ஒரு அழகான பெண்ணை பார்த்தேன். அந்த கிதாப்ல அந்த கவிதை வரி இருக்குது. எப்படின்னா, சூரியனே நீ எழுந்து போ, உன்னிடத்தில் நான் அமர்கிறேன் என்று சொன்னாலும் அந்த பெண்ணுக்கு தகும். சந்திரனே நீ எழுந்து நகர்ந்து விடு, உன் இடத்தில் நான் அமர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னாலும் அந்த பெண்ணுக்கு தகும் என்ற அளவுக்கு ஒரு அழகான பெண்ணை பார்த்தேன் ஹாரூன் ரஷீத். அதனால அந்த பெண்ணை உனக்கு திருமணம் முடிக்கலாம் என்று நான் என்ன செய்யறேன் உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது ஹாரூன் ரஷீத் பாதுஷா சொன்னார், எப்பா சத்தம் கொஞ்சம் சத்தமா பேசுகிறாரு. பின்னாடி சுவைதா அம்மா வருது. அப்படியா, ஆத்தி ஹமரத்தை நீ 2 கழுதையை கொடு, எல்லாத்துக்கும் 1 கேட்டேன், உனக்கு மட்டும் 2 கழுதை, எல்லாரும் பொண்டாட்டி பேச்சை கேட்கறவங்களா தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாராம் அந்த தன்னிலை மறந்த ஞானி சொல்வார். ஆமா, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இப்போ உலகமெங்கும் எப்படி இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒன்றும் தவறு அல்ல. இருந்தாலும் ஆதிக்கம் என்பது ஆணுக்குத்தான் அழகே தவிர பெண்ணுக்கு அது அழகு அல்ல. பெண்ணுக்கு என்பது பணிவும் அழகான ஒழுக்கமும் தன்னிறைவும் சுய மரியாதையும் தான் அவர்களுக்கு அழகு அப்படிங்கிறத நாம் இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால அந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த எண்ணத்திலிருந்து நாம் இன்ஷா அல்லாஹ் விலகி கொண்டோமே ஆனால் நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். சரி, இவ்வளவு தூரம் பேசணும் இல்லையா, சொர்க்கத்தை குறித்து பேசணும், சொர்க்கத்துக்குள்ள இலகுவா போறோம், எல்லாம் பேசியாச்சு. இன்னொரு கோணத்தை நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னு சொன்னா, அதிகமாக பெண்கள் தன்னைத்தானே நரகத்திற்குரிய காரியத்தில் ஈடுபட்டு கொள்வது பெண்கள் மீது மிகப்பெரிய தவறா இருக்கு. அது என்ன, ஆணுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது, முழுக்க பெண்களுக்கு மட்டும்தான். அப்படிப்பட்ட காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மூடத்தனமான பித்அத். அந்த பித்அத்னு சொல்லும்போது ஆண்களுக்கு அது எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பெண்களாகிய நமக்கு தான் என்ன செய்யுது, அது அதிகமாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம். மகாதல் அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப என்ன, இது எதுக்காக இந்த தலைப்பை கொண்டு வரும் அப்படின்னா, ஈஸியாக சுவனம் செல்லக்கூடிய பெண்களே நாம் செய்யக்கூடிய சில பிதுஅத்தான ஷிர்கான இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த செயல்கள் தான் நம்மை சொர்க்கத்திலிருந்து நம்மளை என்ன செய்யுது, தூரமாக்கிறது. புரியுதுதான் நமக்கு? அன்றாட வாழ்க்கையில 1000 பிதுஅத்துல செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்றாட வாழ்க்கையில 1000 சுன்னத்துகளை விட்டு 1000 பிதுஅத்துல அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யறோம், செஞ்சிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவலையோடும் ரொம்ப கவனிப்போடும் இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ் தஆலா பிதுஅத் என்கின்ற வார்த்தையை குர்ஆன்ல எதுக்கு உபயோகப்படுத்திருக்கிறான்னு தெரியுமா? இந்த வார்த்தையுடைய பொருள் தெரிந்தாலே அது எவ்வளவு பெரிய பாதிப்பை உட்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அல்லாஹு பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்த் குர்ஆன்ல வருது. அதுலயும் பாத்தீங்கன்னா அஸ்மால் ஹுஸ்னா யா பதீஉ என்ன அர்த்தம்? புதுமையாக படைப்பவனே. புரியுதுங்களா? அல்லாஹு பதீஉஸ் ஸமாவாத்தினா முன்மாதிரி இன்றி வானம் பூமியை படைத்தவன் அல்லாஹ். அப்ப பிதுஅத்னா என்னங்கிறது புரியுதா? புதுமையாக முன்மாதிரியே இல்லாம யாருமே செய்யாம நாமளா ஒரு பிதுஅத் செய்யறோம் பாத்தீங்களா, நாமளா ஒரு செயல் செய்யறோம் பாத்தீங்களா, அதற்கு பேர் தான் பிதுஅத். அல்லாஹு தஆலா வானம் பூமியை முன்மாதிரி இன்றி தான் படைச்சான். வேற எந்த ஒன்றுமே அவனுக்கு ஒரு மாறலோ ஒரு மாடலோ என்ன செய்யல, காட்டல, கிடையாது. அவன் தான் ஆரம்பம், அவன் தான் முடிவு.
இப்போ அல்லாஹு தாலா குர்ஆன்ல இந்த வார்த்தையை இந்த வசனத்திற்கு பயன்படுத்துகிறான். சுப்ஹானல்லாஹ். அதனால் நாம் எதையெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் புதிதாக புகுத்தி கொண்டிருக்கிறோமோ பெண்களாகிய நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வழியிலிருந்து நாம் என்ன செய்யறோம், தூரமாகிக் கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிறத நினைவுபடுத்திக்கிறோம். ஏன் தெரியுமா, ஒன்றும் தவறு இல்லை. இங்கே கேளுங்களேன், பிதுஅத்துன்னு சொல்லி நம்ம செய்யக்கூடிய ஒரு 70% என்ன தெரியுமா, நம்முடைய உள்ளத்துல எப்படியாவது நன்மையை செஞ்சு சொர்க்கத்துக்குள்ள போகணும். அதுதானே? யோசிச்சு பாருங்க. இப்ப தொழுகை எடுத்துக்கிறோமே, தொழுகை ஏதாவது ஒரு அசர்த்து ஒரு 4 ரக்காயத்து 400 தடவை சூரத்தில் ஃபாத்திகாவும் 300 தடவை குல்லுல்லாஹு ஓதி நீ வரனை தேடி கண்டிப்பா கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னா நம்ம விழுந்து 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 என்ன செய்வோம், தொழுகுவோம். நன்மையும் கிடைக்குது, நமக்கு காரியம் நிறைவேறுதே. இப்ப நம்மளுடைய தேட்டம் அதுதான், நன்மையை எப்படியாவது சம்பாரிச்சு சொர்க்கத்துக்குள்ள போகணும். பட் ஆனாலும் அந்த நன்மை, அதனால தான் இந்த பயானுடைய ஆரம்பத்தில் நம்ம ஒரு வசனம் ஓதுனோம். சூரா கஹ்ஃப்ல வரக்கூடிய வாசகம் தான் குல் ஹல் உனப்பிஉக்கும் பில் அக்ஸரீன அமாலா. இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அர்த்தங்கிறத பாருங்களேன். தன் செயல்களில் மிக பெரும் நஷ்டவாளிகள் யார் தெரியுமா? நாம் செய்யக்கூடிய செயல்கள்ல மிக பெரும் நஷ்டவாளிகள் யார் தெரியுமா? யார் என்று உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று நபியே நீ கேட்பீராக. யாருடைய முயற்சி இவ்வுலக வாழ்வில் பயனற்று போயிருக்க தாங்கள் மெய்யாகவே அழகான செயல் செய்து கொண்டிருக்கிறோம் என்று எண்ணுகிறார்களோ அவர்களுடைய செயல்கள் தான் மிகப்பெரிய நஷ்டம். என்ன புரியுது? நம்ம செய்யறதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நான் செய்யறதுதான் கரெக்ட் அப்படிங்கிற விஷயம், அப்படிங்கிற அந்த எண்ணம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ, செயல்களில் இருக்கிறதோ அவர்கள் தான் செயல்களின் நஷ்டவாளிகள். அல்லாஹ் சொல்லக்கூடிய குர்ஆன்ல சொல்லக்கூடிய வார்த்தை. சுப்ஹானல்லாஹ். الذين ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون أنهم يحسنون صنعا அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதனால இன்ஷா அல்லாஹ் பிதுஅத்தான விஷயத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும், பாதுகாப்பு பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு நன்மையான விஷயம் தானே அப்படின்ட்டு 1000 பிதுஅத்துல நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தோழியுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாங்க. அந்த தோழி பார்த்தீங்கன்னா தலைவிரி கோலமா உட்கார்ந்துருக்கிறாங்க. என்ன இப்படி உட்கார்ந்துருக்க, தலை சீவாம, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்லிச்சான், இல்ல ஆயிஷாம்மா, என்னுடைய கணவர் என்னை கண்டுக்கிறதே கிடையாது, நான் எதுக்கு ஜோடிக்கணும் அப்படின்னு சொல்லிருச்சு. அப்ப இந்த செய்தியை போய் ஆயிஷாமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல அந்த பெண்ணுடைய கணவரை கூப்பிட்டு ரசூலா விசாரிக்கிறாங்க. ஏன், என்ன செய்றீங்க நீங்க? நான் இரவு முழுவதும் வணங்குகிறேன், பகல் முழுவதும் நோன்பு நோக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா என்ன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஃபமன் ரகிப சுன்னதி ஃபலைஸ மின்னி. யார் என்னுடைய சுன்னத்தை பின்பற்றவில்லையோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல. நானும் தான் இதே போல 3 பேர் வந்தாங்கல்ல, நான் இபாதத் செய்ய போறேன், நான் நோன்பு வைக்க போறேன், நான் பெண்களை தொடவே மாட்டேன் அப்படின்ட்டு. நானும் நோன்பு வைக்கிறேன், நானும் சில நேரம் உணவு சாப்பிட்றேன், நானும் என்னுடைய மனைவியோடு சந்தோஷமா இருக்கிறேன், நானும் சில நேரம் என்ன செய்யறேன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையான விஷயத்தில் கூட சில இதை கலந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்திருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட. சுப்ஹானல்லாஹ். அதனால மூடத்தனமான பிதுஅத்துல இருந்து பாதுகாப்பு பெறணும். இதுல இன்னொரு முக்கியமான எச்சரிக்கை சொல்லட்டுமா, பாவம் செய்பவனை விட பாவமே தெரியாமல் செய்கிறானே அவன் தான் மிகப்பெரிய நஷ்டவாளி. இது பாவம்ட்டு அவனுக்கு தெரியல, புரியுதா? அவன் பாவம் செய்பவனை விட மிக நஷ்டவாளி அவன் தான். அப்படிதான் நாம இருக்கிறோம். பிதுஅத் செய்வதை விட இது பிதுஅத்தா என்று தெரியாமலே சில செயல்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதுல இன்னொரு கவலைக்கிடமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சில நேரம் தொழுகை, இந்த குர்ஆன் ஓதுறது, இறந்தவர்களுக்கு குர்ஆன் ஓதுவதா இருக்கட்டும், அதே போல சில நோன்புகள், இப்படி சில நன்மையான விஷயமா இருந்தாலும் சரி, அதாவது இப்போ ஷஃபை பராத் கொண்டாடுறோம், மியராஜ் பயணத்துடைய இதை கொண்டாடுறோம், இப்படி எல்லாம் நிறைய இருக்கு இல்லையா. இதெல்லாம் ஒரு பக்கம் முஸ்லீம்களுடைய ஃபீல்டா இருந்தாலும் சில நேரம் எப்படி ஆகுதுன்னு தெரியுமா, சடங்கு சம்பிரதாயங்கள் என்கின்ற பெயரில் மாற்று மதத்தார்களுடைய கலாச்சாரத்தை கொண்டு வரோம் பாருங்க, அது இதைவிட மிக மோசம், அது இதைவிட மிக மோசம். அதனால தான் இன்னைக்கு ஓதப்பட்ட குர்ஆன் வசனத்துல அந்த காஃபிர் சொல்வானா, யா அல்லாஹ் என் மீதே நான் கோபப்படுகிறேன், உன்னுடைய கோபத்தை விட என் கோபம் பயங்கரமா இருக்கும். ஏன், எதனால? நான் எவ்வளவு வழிகள் காட்டினேன். காஃபிரான் அப்படிப்பட்ட அந்த காஃபிர்களுடைய சடங்கு சம்பிரதாயங்களை நம்ம பின்பற்றி கொண்டு, திருமணமாக இருக்கட்டும், ஒரு பெண் வயதுக்கு வந்ததாக இருக்கட்டும், மற்ற எல்லா சடங்கு சம்பிரதாயங்களும் மிக முக்காவாசி மாற்று மதத்தார்களிடத்துல தான் நமக்கு வந்திருக்கு. இதை கேளுங்க, ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து ஜனாசா வரைக்கும் என்ன விதத்துகளை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே குழந்தை பிறந்தோன்னு சேனை தொட்டு
தேன் தொட்டு வைக்கலாம், அதுக்கு சேனை தொட்டு வைக்கிறதுன்னு ஒரு பேர் வச்சிருக்கோம், கரெக்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, என்ன சொல்லுவோம் தெரியுமா, யாரும் உனக்கு சேனை தொட்டு வச்சாங்களோ, எப்பா இந்த கோவம் வருதே, இப்படி சாப்பிடுதே, என்னைக்கோ யாரோ எவரோ யார் பத்த பிள்ளைன்னு பேரு சேனை தொட்டு வைக்கிறது தானே அப்படின்ட்டு வச்சிருப்பாங்க. இதுல மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா, நம்ம வீட்டுக்காரரே சேனை தொட்டு வச்சாலும் அப்பங்க திட்டுவோம். இல்ல ஏதாவது அவருடைய குணம் என்னத்தையாவது வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். அப்படி சேனை தொட்டு வைத்ததிலிருந்து ஆரம்பித்த இந்த பித்அத் தொடர்ந்து பேர் சூட்டு விழா, மொட்டையடிக்கும் விழா, மார்க்க சுன்னத்து கல்யாணம் என்கின்ற அந்த விழா, பெண் பிள்ளையாக இருந்தால் பிறந்த நாள் விழா, அதுலயே 40 என்கின்ற அந்த பேர்ல பிறந்த குழந்தையிலிருந்து 40 வந்துருச்சுன்னா அது 40 கலைப்பு விழா. அதே போல பெண் பிள்ளையாக இருந்தால் அது வயதுக்கு வந்தா அதுக்கு நாம படுத்தக்கூடிய அந்த பித்அத்தான செயல்கள், அல்லாஹ் அக்பர், மண்டபம் பிடித்தோ இல்ல மற்ற எது என்னென்ன அனாச்சாரங்கள் காரியங்கள் செய்யணுமோ அப்படியான பித்அத்தான விழா. அதே அந்த பெண்ணும் ஆணும் வளர்ந்து வரும் பொழுது தர்கா வழிபாடை ஆதரிப்பதோ அல்லது அவங்களுக்கு தாயத்து கயிறு கட்டுவதோ, பெண் பிள்ளையாக இருந்தால் இரும்பை மாட்டி விடுவதோ, இப்படி அந்த அதே பித்அத். ஏன்னா பிறந்த உடனே எந்த குழந்தையும் எதையும் கற்றுக்கொள்ளாது. நாம் எதை பெரியவங்க சொல்வாங்க இல்லையா, கெட்ட வார்த்தை பேசுவதல்ல நம்மளுடைய பிள்ளைகள், கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசும். அதே போலத்தான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பித்அத்தையும் நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளை விட 3வது கண் கொண்டு அதை பார்த்து கொண்டு இருக்கு. அதே போல திருமண அனாச்சாரங்கள் என்கின்ற பெயரில் நாம் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் நாளை 40 400 ஆக்கி, அல்லாஹ் அக்பர், முதல் நாள் இருக்கக்கூடிய இந்த கருகமணி ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, மெஹந்தி ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, அதே போல திருமண நாள் அன்று செய்யக்கூடிய சீர்வரிசை, வரதட்சணை, இப்படி நிறைய பித்அத்துகள், பால் கித்தாப் பார்க்கறதுல இருந்து நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறதுல இருந்து எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத அவ்வளவு கவலைக்கிடமான இன்னொரு செய்தி என்னன்னா, அந்த காஃபிர்களுடைய கலாச்சாரத்திலிருந்து வந்த பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். கடைசியில் அவர் ஜனாசாவாக படுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட நம்மளுடைய பித்அத் விடுவதில்லை. அந்த ஜனாசாவுக்கு கூட பல பித்அத்துல செஞ்சுட்டு இருக்கிறோம். சுருமா போடுறது, என்னது ஜம்சம் தண்ணி தொளிக்கிறது, அப்புறம் மஞ்சப்பொடியை மேலே வச்சு லாயிலா இல்லா எழுதுறது, பூசு பொடி எழுதுறது, இப்படி எத்தனையோ நாம நினைக்கிறோம். சின்ன விஷயம் கூட, அந்த சின்ன விஷயத்தில் தான் ரசூலுல்லாஹ் ரொம்ப கவனமா இருந்தாங்க. நம்ம ஷிர்க் வைக்க மாட்டோமா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அதுல இருந்து எல்லோரையும் பாதுகாக்கணும். எந்த ஒரு சிலையையும் நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் உட்கார்ந்து வணங்க மாட்டோம், எந்த ஒரு இதையுமே நம்ம இது பண்ண மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் சின்ன பித்அத்துகள், ஹராமான விஷயத்துக்கு தான் அவ்வளவு பயந்தாங்க, அவ்வளவு போராடினாங்க. வெட்டி விடக்கூடிய, உதிர்ந்து விடக்கூடிய முடிக்கு கூட ரசூலுல்லாஹ் அவ்வளவு பார்த்தாங்க. அவர்களை போன்று என்ன செய்யாதீங்க, மீசையை வளர்க்காதீங்க, தாடிய வளருங்க, மீசையை கத்தறிங்க, இதெல்லாம் சின்ன விஷயம். அல்லாஹ் அக்பர். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும் என்கின்ற வசனத்தை நமக்கு தாங்கி பிடித்து ரத்தம் சிந்தி உயிரை விட்டு பொருளாதாரத்தை இழந்து ஹிஜ்ரத் செய்து வாங்கி கொடுத்த இஸ்லாமிய மார்க்கத்துல சாதாரணமா என் அண்ணிமா செஞ்சாங்க, எங்களுடைய மூதாதையர்கள் செஞ்சாங்க, எங்களுடைய ஊர் வழக்கமே இதுதான் அப்படின்னு சொல்லி 1000 பித்அத்துகளை நம்மளுடைய வாழ்க்கையில் நுழைத்து விட்டோம். மஅதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலத்திலயாவது நம்மோடு போன காரியங்கள் எல்லாம் போகட்டும். குல்லு உமூரஹும் லலாலா, எல்லா செயல்களும் வழிகேடுதான். சில பித்அத்தான செயல்கள், அந்த வழிகேடுகள் எல்லாம் சில நேரம் நரகத்தில் நம்மை கொண்டு சேர்த்து விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கை வசனத்திலிருந்து நாம் எல்லோரையும் பாதுகாத்து விட வேண்டும். அதே போல இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்கள்லாம் எதுக்கு சொன்னோம் அப்படின்னா, இலகுவான முறையில சொர்க்கம் செல்வதற்கு பெண்களாகிய நமக்கு அல்லாஹ் அவ்வளவு வாய்ப்புகளை கொடுத்திருக்கான். நாம தான் பித்அத்துங்கிற விஷயமா, நாம தான் சில சாபம் விடக்கூடிய சில கெட்ட காரியங்களை கொண்டு அந்த சொர்க்கத்திலிருந்து தூரமாக்கிக்கிறோமே தவிர, அல்லாஹ் தஆலா பெண்களைத்தான் இன்னும் சொல்ல போனா ஆண்களை விட அதிகமாக நேசிக்கிறான். ஏன் அப்படின்னா, அந்த கையேந்தி துஆ செய்யும் பொழுது 7 வானத்திற்கு மேல் இருக்கக்கூடிய அர்ஷ்ல கூட அந்த பெண்களாகி நாம் கண்ணீர் விட்டு அழும் பொழுது நம்மளுடைய காரியங்கள் கை கூடி விடும் இன்ஷா அல்லாஹ். அதனால பெண் இனத்தின் பெருமையையும் சிறப்புகளையும் உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திற்கு எளிதாக செல்லக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும், நம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அதோடு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்மளுடைய மதரசாவில் சொற்பொழிவு மன்றம் நடக்க போகுது. இன்ஷா அல்லாஹ் மாதம் நடக்கக்கூடியது. இந்த மாதம் வித்தியாசமாக நம்மளுடைய முஅல்லமா பெண்கள்
ஒரு நாடகம் நிகழ்த்துறதுக்கு இருக்கிறாங்க, ஒரு ட்ராமா நிகழ்த்துறதுக்கு இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த ட்ராமாவில் யாரையும் குறிப்பிட்டு எதுவுமே அதில் இருக்காது. ஏன்னா அது என்ன தலைப்பு அப்படின்னா நிக்காஹ் எனும் திருமணம் என்று சொல்லி திருமணத்தில் நடக்கக்கூடிய சில அனாச்சாரங்களை தான் அவங்க வந்து ட்ராமாவாக எடுத்து பண்ண போகிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்து அதை சிந்தனை சிரிப்புணர்வோடும் இருக்கும், இருந்தாலும் சிந்தனை உணர்வோடு இன்ஷா அல்லாஹ் அதை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து நாமும் நம்முடைய சந்ததிகளையும் நல்லா பாதுகாப்பானாக. ஆமீன். அனைவருமே இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்துருங்கம்மா. கரெக்டா மகரிப் டு இஷா வரைக்கும் நடக்கும். சரிங்களா? சுன்னத்தான நிக்காங்கிறதுனால சோறலாம் கிடையாது, துவா மட்டும்தான். நீங்க வந்தவங்களுக்கு பாரக்கல்லாம் லக்க அப்படின்னு துவா செஞ்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் அவங்கள்ட்ட வாழ்த்திட்டு போங்க. ஓகே ஹை, சரிங்கம்மா. அதனால இன்ஷால்லா எல்லாருமே வந்துருங்க, தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நம்மளுடைய பிள்ளைகளை நாம தான் ஆர்வம் முட்டணும், இதுக்காக நிறைய துவா செய்யுங்க. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.